ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகளே, என் மகனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மனிதர்களால் கூடாத காரியம், ஆனால் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. டாக்டர்கள் சொல்லலாம், இது எங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் மகனே, என் மகளே. வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சீஷர்களோட ஆண்டவர் அந்த படகுல போய்கொண்டிருக்கும்போது, அப்பொழுது கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்துல ஒரு பலமான ஒரு காற்று, கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆனவர் அந்த படகுல ஒரு இடத்துல அவர் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த சீஷர்கள் எல்லாம் அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது அதை பார்த்து சத்தமாக, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூச்சல் எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த இடத்துல அந்த சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த சீஷர்களால் ஒன்றும் பண்ண முடியலை. அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியாக அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து, காற்றையும் கடலை இறையாதே என்று சொல்லும்போது அந்த நிமிஷமே ஆண்டவருடைய அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறது. அந்த காற்றும் கடலும் பாருங்க, இந்த இயற்கை கூட தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த கடல் கொந்தளிப்பும் அந்த பலமான காற்றும் கூட அப்படியே சைலண்டாக ஆகிடுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், காற்றும் கடலும் கொந்தளிக்கிற மாதிரி காரியங்கள் இருந்தாலும் அதை கூட தேவன் உங்களுக்கு மாற்றுவார். அவரை மனிதர்களால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லா காரியங்கள் கூடும். அப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கும் அப்படியாக ஆண்டவர் செய்வாராக. ஆமென்.